இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2026ஆம் ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்று முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான தேர்வு முடிவுகள் 20/5/2026 அன்று வெளியிடப்பட்டது. தற்பொழுது மாணவர்களது மதிப்பெண் பட்டியல், அதாவது தற்காலிக மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம் செய்வது குறித்தும் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிப்பது குறித்தும் தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வு எழுதிய மாணவர்கள் எவ்வாறு தங்களுக்கான ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் பதிவிறக்கம் செய்வது மற்றும் விடைத்தாள் நகல் கோரி எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. 2026ஆம் ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்று முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு தற்பொழுது தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்வது குறித்தும் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிப்பது குறித்தும் அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை மார்ச் ஏப்ரல் 2026 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்தல் மற்றும் விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பித்தல் குறித்த செய்தி குறிப்பு. தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்தல். மார்ச் ஏப்ரல் 2026 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வழியாகவும் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை 22/5/2026 அன்று பிற்பகல் முதல் பெற்றுக் கொள்ளலாம். தனித்தேர்வர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் நோட்டிபிகேஷன் என்ற பகுதியில் சென்று SSLC ப்ரொவிஷனல் மார்க் சர்டிபிகேட் என்பதை கிளிக் செய்து தங்களது பதிவெண், பிறந்த தேதி ஆகிய விவரங்களை உள்ளீடு செய்து தாங்களே தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விடைத்தாள் ஒளிநகலுக்கு விண்ணப்பித்தல் குறித்து. விடைத்தாள் ஒளிநகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வழியாகவும் தனித்தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் வழியாகவும் 22/5/2026 வெள்ளிக்கிழமை காலை 11 மணி முதல் 27/5/2026 புதன்கிழமை மாலை 5 மணி வரை, அதாவது 24/5/2026 ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக மற்றுள்ள நாட்களில் விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு பாடத்திற்கும் விடைத்தாளின் ஒளிநகல் ஸ்கேன் காப்பி ஆஃப் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பெறுவதற்கான கட்டணம் ரூபாய் 275. தேர்வர்கள் விடைத்தாள்களின் நகலிற்கான கட்டணத்தை விண்ணப்பிக்க உள்ள பள்ளியிலேயே பணமாக செலுத்த வேண்டும். விடைத்தாள் ஒளிநகல் பெற்ற தேர்வர்களுக்கு மட்டுமே பின்னர் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும். விடைத்தாளின் ஒளிநகலினை இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டிய நாள் மற்றும் விடைத்தாள் நகல் பெற்ற தேர்வர்களுக்கு மறுகூட்டல் மறுமதிப்பீடு செய்திட விண்ணப்பிப்பதற்கான தேதி பின்னர் ஊடகங்கள் வாயிலாகவும் மற்றும் அரசு தேர்வுகள் இயக்க இணையதளமான www.dge.tn.gov.in என்ற இணையதளத்திலும் வெளியிடப்படும். இவ்வாறு அரசு தேர்வுகள் இயக்குனர் அவர்கள் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள். ஆகவே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்கள் 22/5/2026 முதல் தங்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை, அதாவது ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வழியாக உங்களுக்கான மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம். தனித்தேர்வர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் SSLC ப்ரொஃபஷனல் மார்க் சர்டிபிகேட் என்பதை கிளிக் செய்து உங்களுக்கான பதிவு எண் மற்றும் பிறந்த தேதி ஆகிய விவரங்களை உள்ளீடு செய்து இந்த இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் பள்ளி மாணவர்கள் 22/5/2026 முதல் 27/5/2026 வரை தாங்கள் பயின்ற பள்ளிகள் வழியாகவும் தனித்தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் வாயிலாகவும் விண்ணப்பிக்கலாம். விடைத்தாள் ஒளிநகலுக்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்பம் பதிவிறக்கம் செய்வதற்காக இந்த பேஜை ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் அரசு தேர்வுகள் இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் டைப் அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும். இதுல SSLC எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா SSLC எக்ஸாமினேஷன் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல ஒரு லிங்க் இருக்கும். SSLC மார்ச் 2026 அப்ளிகேஷன் ஃபார்ம் for scan copy of answer script அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை SSLC பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2026 அப்ளிகேஷன் ஃபார் ஸ்கேன் காப்பி. இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். நேம் ஆஃப் த கேண்டிடேட் இன் பிளாக் லெட்டர், அப்புறமா எக்ஸாமினேஷன் ரோல் நம்பர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க, சப்ஜெக்ட் கோட், ஸ்கேன் காப்பி. உங்களுக்கு எந்தெந்த பாடங்களுக்கு விடைத்தாள் நகல் வேண்டுமோ அந்த காலத்துல நீங்க டிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பாடத்திற்கும் 275 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். மொத்தமாக எத்தனை பாடங்களுக்கு வேண்டுமோ அதற்கான அமௌண்ட்டை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. இந்த விண்ணப்ப படிவம் 2 மொழிகளில் கொடுக்கப்பட்டுள்ளது, ஆங்கிலம் மற்றும் தமிழில் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு விருப்பமான மொழியை தேர்ந்தெடுத்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
அப்புறம் ஒரு வழிமுறைகள் கொடுத்திருக்காங்க. ஒளிநகல் கோரி விண்ணப்பம் செய்யப்பட்ட விடைத்தாள்களை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் இத்துறையால் பின்னர் அறிவிக்கப்படும் நாட்களில் தேர்வரின் பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை உள்ளீடு செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விடைத்தாள் ஒளிநகல் பெற்ற தேர்வர்கள் மட்டுமே பின்னர் இத்துறையால் அறிவிக்கப்படும் நாட்களில் மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகங்களுக்கு நேரில் வருகை புரிந்து ஆன்லைனில் மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க இயலும். அதாவது ரீடோட்டல் மற்றும் ரீவேல்யூஷனுக்கு விண்ணப்பிக்க இயலும். அதன் பிறகு ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. ரீட் பண்ணி இடம் நாள் எழுதி விண்ணப்பதாரர் கையொப்பமிட வேண்டும். பள்ளி மாணவர்கள் தங்கள் பயின்ற பள்ளியிலும் தனி தேர்வர்கள் அவர்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையத்திலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை அதன் கட்டணத்துடன் இணைத்து 22/5/2026 முதல் 27/5/2026 வரை காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக மற்றுள்ள நாட்களில் சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் தங்களுக்கான விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிப்பதற்கு இணையதளத்திலிருந்து உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து மேற்சொன்ன வழிமுறைகளை கடைபிடித்து சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.